எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி மீனா மட்டும்தான், அவளோட ராசி மட்டும்தான். தயவு செஞ்சு அவ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வர வேணாம். அவ தான் ஏற்கனவே போயிட்டாலேம்மா. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க பேசின பேச்சை தாங்க முடியாம போயிட்டா. அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. நீங்க அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்கல்லம்மா அப்படின்னு வந்து இந்த பக்கம் முத்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி அண்ணாமலை வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர், என்ன விஜயாது, எவனோ ஒருத்தன் வேகமா வந்து வண்டி இடிச்சுட்டு போயிட்டாங்கிறதுக்காக நீ வந்து உடனே மீனாவை வெளில அனுப்பிடுவியா அப்படின்னு வந்து கேட்க, மா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இதெல்லாம் வந்து நடந்தது எதேச்சியா நடந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட தோணலை அப்படின்னு வந்து முத்து சொல்ல. அது எப்படிடா நீ சொல்லுவ? அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க, ஏற்கனவே வந்து இந்த குடும்பத்தை என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, இந்த மீனாவால தான் பிரச்சனை வரப்போகுது, இவளோட ராசியால தான் அந்த குடும்பத்துக்கே மொத்தமாக வந்து ஒரு பெரிய இடி காத்துக்கிட்டு இருக்கு, அதுவும் உங்க அப்பாவோட உயிருக்கு தான் ஆபத்து, என் தாலி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு வந்து சொல்ல. இந்த மாதிரி அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் சொல்லும் போதாமா எனக்கு ரொம்பவே டவுட் வந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பதில் சீக்கிரமா காத்துக்கிட்டு இருக்கு, எதுவுமே எதேச்சையா நடந்தது இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல. சொன்ன உடனே என்னத்தரா நீ நிரூபிக்கிற அப்படின்னு வந்து கேட்க, ஏதோ ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் நான் நிரூபிக்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், உங்க ஃப்ரெண்டு சிந்தாமணியை மட்டும் வீட்டுக்கு கொஞ்சம் வர சொல்றீங்களா அப்படின்னு வந்து இவர் கேட்கும் பொழுதே வந்து அவங்க இதுக்கடா வரணும் அப்படின்னா வந்து, இல்லைம்மா நீங்க அவங்கள வர சொல்லுங்க, உங்களுக்கு தான் எந்த எல்லாமே வந்து நம்பிக்கையோடு இருக்கீங்கல்ல, மீனாவால தான் எல்லாம், இப்போ மீனா வீட்டை விட்டு போனதுனால எல்லாம் நல்லதும் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, ஒரே ஒரு நிமிஷம் உங்க ஃப்ரெண்டு சிந்தாமணியை கால் பண்ணி இங்க வர மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்ல. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து இவங்களும் என்ன பண்றாங்க, டே நீ சொல்றேன்னு நான் பண்றேன், ஆனா நீ ஒண்ணு எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும், அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து தெளிவாக வந்து இந்த பரிகார பூஜையில் இன்னொரு பூஜை பண்ணணும்னாங்க, அதுக்கு அந்த அம்மா வர சொல்லுவேன், அந்த சாமியார் அம்மாவை, இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி இங்கே இருக்கக்கூடாது, அவள் ஏற்கனவே போனவளாவே இருக்கட்டும், அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போய் நீ கொடுத்தறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு அப்படின்னா முதல்ல இங்கே வர சொல்லுங்கம்மா, அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு வந்து முத்து சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ரெடிக்ஷன்லாம் இப்போ வந்து எப்படியோ அவங்க கால் பண்ணி ஒரு சிந்தாமணியை வர வைக்க, அண்ணாமலை எரிச்சப்பட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்க, அப்பா நீ எந்திரிக்காதீங்கப்பா உட்காந்துருங்கப்பா அப்படின்னு சொல்ல, அவரால் எந்திரிக்க கூட முடியல, காலில் கட்டு போட்டு படுத்திருக்காரு. படுத்திருக்கும் பொழுதே வந்து இப்போ மீனா வேற வந்து மீனாவுக்கு முத்து கால் பண்றாரு. முத்து கால் பண்ணி, மீனா நீ என்ன பண்ற, நம்ம வீட்டுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வர அப்படின்னு சொல்ல, நான் எதுக்குங்க, நான் அங்கே வரக்கூடாதுங்க, நான் வந்தாலே அது பிரச்சனை தான், அத்தை சொல்ற மாதிரி என் ராசி சரியில்லை, அது நான் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் கண்டிப்பாக அமைதியாக இருப்பேங்க, மாமாவுக்கு ஒன்றுங்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்ல, நான் சொல்றத மட்டும் கேளு மீனா, தயவு செஞ்சு 1/2 மணி நேரத்தில் வா, நீ வீட்டுக்குள்ள கூட வர வேணாம், கீழேயே இரு, நான் கால் பண்ணி நீ மேலே வா அப்படின்னு சொன்னா மட்டும் நீ வா, இல்லைன்னா நீ வர வேணாம் அப்படின்னு வந்து சொல்ல. சொன்னதுக்கு அப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா கேட்டுட்டு நான் மேலே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. வச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ சிந்தாமணி வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து, என்னாச்சு மாஸ்டர் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து, இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோம் சிந்தாமணி அப்படின்ட்டு பாருங்க அவர் நிலைமையை அப்படிங்கும் பொழுதே, அப்போவே சொன்னான்ல மாஸ்டர், அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்க சொன்னது கண்டிப்பாக பலிக்கும், அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு தான் வந்து அந்த உங்கள் நடுமருமக அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னாங்க, ஆனால் வந்து எனக்கும் அவளுக்கும் இருக்கிறதெல்லாம் தொழில் பிரச்சனை தான், நான் ஆனால் வீட்டை விட்டு போகணும்னு கூட நினைக்கல, ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் அப்படியே வந்து அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு முத்து பார்த்துட்டே இருக்கும் பொழுது, தம்பி நீங்கள் நான் சொல்கிறத நம்ப கூட வேணாம், ஆனால் இதுதான் வந்து சக்தி அப்படிங்கிறது, சில சமயம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு பேசலாம், ஆனால் எங்கள் நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிறத இப்போ காமிக்குது பாருங்க அப்படின்னு சிந்தாமணி பேசிட்டு மனசுக்குள்ளார வந்து, சக்தியே நான் தான்டா, நான் நினச்ச மாதிரியே உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன், என்ன ஒன்று அவள் வீட்டிலேருந்து துரத்தப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே போயிட்டாலாம், அது ஒன்று தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும் பொழுது முத்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்துட்டு வந்து, அப்போ உண்மையாகவே ராசிப்படி என் பொண்டாட்டியோடைய ராசி சரியில்லைங்கிறதுனால இந்த வீட்டில் என் பொண்டாட்டி இருந்ததுனால தான் ரோகிணி கெட்டவங்களா இருந்து இந்த பக்கம் ஸ்ருதி வீட்டை விட்டு போய் அதே மாதிரி எங்கள் அப்பாவோட உயிருக்கும் ஆபத்து அப்படிதானே அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சரி 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 ஓகே 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 அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொன்ன உடனே, என்னடா ஓகே ஓகே, முதல்ல அவள் துணியெல்லாம் எடுத்துப்போ, அவள் பொருள் எதுவுமே இங்கே இருக்க வேணாம், ஏன் சிந்தாமணி அந்த சாமியார் திருப்பி வருவாங்களா, வந்து அவங்க அந்த பூஜை மட்டும் பண்ணிடுவாங்களா அப்படின்னா, பரிகார பூஜை தானே மாஸ்டர், அவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்கள்ட்ட ஏற்கனவே பேசிட்டேன், ஆனால் வந்து அவங்க வரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணோட எல்லா விஷயத்தையும் எடுத்து கொண்டு போய் விட்டுறணும், அவள் பொருள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாதுன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதவை யாரோ நாக் பண்ணி
வந்து நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. திரும்பி இப்படி எல்லாரும் பார்த்தா அங்கே போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. 2 லேடி போலீஸ் நின்றுட்டு இருக்கும்போது, போலீஸா என்னாச்சு எதுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு எல்லாம் அந்த ரோகிணி விஷயமா இருக்குமோ அப்படின்னு இந்த பக்கம் அந்த மனோஜ் கேட்கும் பொழுதே வந்து இங்கே யார் முத்து அப்படிங்கிறாங்க. நான் தான் மேடம் நான் தான் அப்படின்னோடனே வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்கள் தானா அப்படின்னா ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே உள்ளார வராங்க. உள்ள வந்து என்னடா கம்ப்ளைண்ட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை அப்பாவுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லம்மா அப்படின்னு உடனே அப்படியே சிந்தாமணி முகம் அப்படியே திருன்னு மாறுது. அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு வேற. அதான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எதுக்கும் கொடுத்து வச்சிருந்தேன் அப்பாவை இடிச்சுட்டு போயிட்டாங்களேன்ட்டு அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து அதுக்கு என்னடா பண்ண முடியும், அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ வந்து வேகமாக வந்து இடிச்சிட்டாங்க, அதுக்காக வந்து எல்லாம் முடிஞ்சு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேஸு அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படிங்கும் பொழுதே வாசலில் பார்த்தா இப்போ வந்து ஒரு மிஸ் கால் இவர் கொடுக்குறாரு. கொடுத்தப்புறமா மேலே பயந்து மீனா வாசலில் வந்து நிற்கிறாங்க. இவ எதுக்குடா வந்தாங்க, இவன் இந்த வீட்டுக்குள்ளார வந்தாலே போச்சு தரித்திரம் விளங்காது எதுவுமே விளங்காது. நான் ஏற்கனவே சொன்னேன் இவர் காலை எடுத்தது போதாதா மொத்தமாக ஆளே எடுத்தணும்னு பார்க்குறியா நீ அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனா. நான் போயிடுறேங்கன்ட்டு. ஒரு நிமிஷம் மீனா வா மீனா அப்படின்னு நடந்து போய் கையை பிடிச்சி மீனா உள்ளார கூட்டு வர்றாரு முத்து உள்ளார கூட்டு வந்துட்டு, அப்ப எதேச்சியா நடந்துச்சு அப்படிதானே எல்லாமே வந்து ஜாதகப்படி இவர் ராசி சரியில்லை அதனால தானே அப்போ வந்து இவர் துணியெல்லாம் எடுத்து போயிடணும் தானே, இங்க வந்ததே தப்பு, நீ துணி எடுத்து போய் கொடுத்துருக்கணும், அவ எதுக்குடா திருப்பி வீட்டுக்கு வந்தா அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி விஜயா கத்திக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்ட்டு என்ன பண்றாரு முத்து அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா அப்படின்ட்டு மேடம் நான் உங்கள்ட்ட ஆதாரமாக கொடுத்தனே அந்த வீடியோ அதை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை நீட்டுறாங்க. ஃபோனை நீட்டின உடனே வந்து அந்த வீடியோ இப்படி திருப்பி காமிச்சா வந்து பார்த்தா பைக்கில் வேகமாக ஒருத்தன் ஹெல்மெட் எல்லாம் போட்டு வந்து சர்ன்னு இவர் இடிச்சு தள்ளிட்டு போனதுக்கப்புறமா வந்து பார்த்தா அடுத்து 2 சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் அங்கங்கே போயிட்டு இருக்காரு. அங்கங்கே போகிறாரு. போய் ஒரு இடத்துல பைக்கை நிறுத்தி இல்லை ஹெல்மெட்டை கலட்ட அந்த இடத்துல வந்து ஒரு கார் வந்து நிற்குது. காரில் இருந்து சிந்தாமணி இறங்குறாங்க. இறங்கிட்டு சிரிச்சுட்டே காசை கொடுத்துட்டு போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. இது எல்லாத்தையும் முத்து காமிச்சோன்னு அப்படியே ஷாக்காய் விஜயா பார்க்க இந்த பக்கம் சிந்தாமணி முழிக்காது. அது எப்படி எதேச்சியா அப்பாவை இடிச்சவனுக்கு கரெக்டாக அந்த சிந்தாமணி காசு கொடுப்பாங்க? சும்மா தெரியாமல் யாராச்சும் வந்து யாரையாச்சும் இடிச்சா காசு கொடுப்பாங்களா, இல்லை ரோட்டில் யாராவது வண்டியில் வரவங்களை நிறுத்தி காசு கொடுப்பாங்களா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போலீஸை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே திருன்னு அப்படியே சிந்தாமணி முடிக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் அந்த போலீஸ் வந்து இந்த அண்ணாமலையுடைய ஆக்சிடென்ட் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அது வந்து அட்டெம்ப்ட் மர்டர்னே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த அட்டெம்ப்ட் மர்டர் விஷயமா உங்களை விசாரிக்கணும் மிஸ் சிந்தாமணி, நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா அப்படின்னு அது இவங்க 2 பேரும் கேட்க ஒன்று மாஸ்டர் அப்படிங்கும் இதே வந்து இதே மாதிரி அந்த சாமியார் ஒருத்தவங்க சொன்னீங்களே அவங்கள பத்தி நாங்க விசாரிச்சு அவங்களுக்கு ஒரு கும்பல் இருந்துச்சுன்னு வேற சொன்னீங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஏற்கனவே விசாரிச்சாச்சு. அது சாமியாரே கிடையாது. அந்த அம்மா வந்து 2 நாள் தான் அவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க வந்திருந்த ஆட்கள்ல 2 பேரை வந்து கை காமிச்சாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டா யாரோ 500 ரூபா கொடுத்து அவங்கள பத்தி அவங்கள பத்தி பெருமையா பேச சொன்னாங்க. அதுவும் கண்டிப்பா சிந்தாமணியா தான் இருக்கும். மொத்தமா இது எல்லாமே மீனாவை துரத்தி விடுறதுக்கு போட்ட பிளான் அப்படின்னு அந்த முத்து சொல்ல அப்படியே ஷாக்காகி இந்த பக்கம் வந்து அண்ணாமலை பார்க்க, அப்பா இப்படி இருக்கிறதுக்கான காரணம் இந்த அம்மா தான் அப்படின்னு வந்து கத்திட்டு இப்படி கையை அப்படி ஓங்குறாரு. சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு போலீஸ் தரன்னு இப்போ சிந்தாமணியை எடுத்துட்டு போனால், அதே சமயத்தில் வந்து இந்த பக்கம் மீனா வீட்டுக்குள்ள இருக்க சிந்தாமணி ஜெயில இருந்து வந்து பழி வாங்குறதுக்காக உடனே வீட்டை விட்டு எல்லாரும் துரத்துறதுக்கான அட்டெம்ப்ட்ல இறங்கினா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த பக்கம் பாண்டியன் ஷோஸ்ல அஃபிஷியலாகவே சம்பந்தமே இல்லாமல் தெய்வ குழந்தை மாதிரி வந்து இப்போ வந்து தங்கமயில் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கிறாங்க. அதை யாருமே நம்பாட்டி கூட அந்த கதை இப்படி போறதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அந்த லாஜிக் இல்லாம கொண்டு போய் இதை வச்சேச்சு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம்னு முடிவு பண்றதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.